வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 63. எளிய இயற்கையான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை. இதுதாங்க இன்னைக்கு தலைப்பு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம பழக்க வழக்கமாக, ஹேபிட்டாக எதையெல்லாம் தொடர்ந்து நம்ம மாற்றிக்கிறோமோ, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னால நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு அந்த ஆரோக்கியமானது நமக்கு 80, 90, 120 வயசு வரைக்கும் கொண்டு செலுத்தும். அதை இன்னிலிருந்தே ஒரு பழக்க வழக்கமாக, ஒரு ஹேபிட்டாக மாற்றுவது தான் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையை, அதோடைய சீரீஸுடைய நோக்கம். அதில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது 63வது சீரீஸு. நீங்கள் இயற்கையான எளிமையான வாழ்க்கை தான் உலகம் பூரா வாழ்வின் அர்த்தத்தையும் வாழ்வின் லைஃப் டைமையும் அதிகப்படுத்தியிருக்கிறது. அதுதான் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நோயற்ற வாழ்வுக்கு அடிப்படை தான் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறதே இயற்கையான வாழ்க்கையும் எளிய வாழ்க்கை தான். நீங்கள் 100 வயசுக்கு மேலே அதிகமாக இருந்தவங்களை நீங்கள் ஒரு கால்குலேஷனோ ஒரு பேட்டியோ பார்த்துருந்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா இயற்கையாக எளிய வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அந்த எளிய வாழ்க்கையும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையும் தான் அவங்களுடைய லைஃப் டைமை அந்த அளவுக்கு 120, 100 வயசு வரைக்கும் கொண்டு செலுத்துச்சு. எவ்வளவோ தலைவர்களாகட்டும், எவ்வளவோ சாதாரண மனிதர்களாகட்டும் அந்த வயசு வரைக்கும் எட்டதுக்கு காரணம் என்னென்னா, அந்த போலியான ஒரு வாழ்க்கையோ, சொஃபஸ்டிகேஷனான வாழ்க்கையோ, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேருந்து வாழக்கூடிய வாழ்க்கையோ உங்களுக்கு அதிகமான ஆரோக்கியத்தை கொடுக்காது. அது பல தடவை நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அப்போ ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம ஒரு வாழ்வியல் முறையாகவே இயற்கை எளிய வாழ்க்கைங்கிறத நம்ம கொண்டு வரணும். அது நம்ம எந்த ஏஜிலிருந்து முக்கியம் இல்லை. நம்ம எப்போ வேணாலும் அதை ஒரு பழக்க வழக்கமாக நம்ம மாற்ற முடியும். அப்படி நம்ம கையில் மாற்றினா தான் அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை நல்ல விதமாக கொண்டு செலுத்தும். அதுதான் இந்த வாழ்க்கை பயணத்துக்கும் உதவும். நீங்கள் எப்படி ஒரு வாக்கிங்கோ, ஒரு ப்ரஷ் பண்ணுறதோ, அல்லது கரெக்டாக அந்தந்த டைமில் உணவுகளை எடுத்துக்கொள்கிறதோ, தூங்கிறதுக்கு கரெக்டாக போகிறதும், வேக்கப் பண்ணுறதும் எப்படி பண்ணுறோமோ அது ஒரு விதமான பழக்க வழக்கங்கள். அதே மாதிரி தான் இயற்கையான எளிய வாழ்க்கையும் ஒரு பழக்க வழக்கமாக நம்ம மாற்றணும். மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு ஸ்டேஜில் அந்த பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லக்கூடிய நம்ம உடலில் ஓடக்கூடிய அந்த ஒரு விதமான ரிதமே நம்மளோட இயற்கை வழிக்கும் எளிய வாழ்க்கைக்கும் கொண்டு செலுத்தும். உலகம் பூரா பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அந்த கம்ஃபர்ட் ஜோனை, சொஃபஸ்டிகேஷனை விட்டு வெளியே வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை அமையறதை பார்க்கலாம். மனிதன் இன்றைக்கி எல்லாமே தன்னை சுற்றி ஒரு செயற்கையான இயந்திரங்களையும் ரசாயனங்களையும் அப்புறம் ஒரு விதமான போலித்தன்மையும் செயற்கையான விஷயங்களையும் அதிகமாக நம்பக்கூடிய கண்டிஷனுக்கு அதனால் இயற்கையும் விட்டு அதே நேரத்தில் எளிமையும் விட்டு தன்னுடைய ஆரோக்கியத்தையும் விட்டு கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை உருவாகிடுச்சு. ஸோ எளிய வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம உடுத்தக்கூடிய உடையாகட்டும், நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளாகட்டும், நம்ம வாழுகின்ற வாழிகள் சூழலாகட்டும், நம்ம இருக்கக்கூடிய சுற்று வட்டாரமாகட்டும், இது எல்லாமே எளிமை இயற்கை வழியில் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை ஒரு ஆரோக்கிய பாதைக்கு செல்லுதுன்னு அர்த்தம். இதில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதில் மெயின் விஷயம் எளிமையான வாழ்க்கைங்கிறதே நடைப்பயணங்களை தான் ஆரம்பிக்குது. எவ்வளவு தூரம் நம்ம எளிமையாக இயற்கையாக நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்மளுடைய உறுப்புக்கள் இயற்கைக்கு பழக ஆரம்பிச்சிருது.
கண் பசுமை தேடுது, நம்மளுடைய நுரையீரல் நல்ல ஆக்சிஜனை தேடுது, நம்மளுடைய உடலானது நல்ல சூரிய ஒளியை தேடுது. அதே மாதிரி தான் இந்த உறுப்புகள் எல்லாமே இயற்கையை தேடித்தான் எப்போவுமே சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும். நீங்கள் மரங்கள் இருக்குது, அந்த மரங்களுக்கு நீங்கள் எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் அந்த இயற்கையாக பெய்யக்கூடிய அந்த மழை நீர் விழுகும்போது அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கனாலோ அல்லது மழை விட்டு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மரங்களும் செடிகளும் கொடிகளும் ஆனந்தமாக சந்தோஷமாக அசைந்து ஆடுறத பார்ப்பீங்க. ஏன்? அதுக்கு இயற்கையோட அத்தனை பிணைப்பு. எத்தனை தான் நம்ம எவ்வளவு தான் உரம் வச்சாலோ என்ன பண்ணாலும் அந்த சூரிய ஒளி வரும்போது தான் அந்த மலர்களும் அந்த அந்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த இலைகளும் அந்த பூக்களும் ஒவ்வொன்றும் ஆனந்தம் அடைகிறத நம்ம கண்ணால் பார்க்கலாம். இதுதான் மனிதனுக்கும் அப்ளிகபிள் ஆகுங்க. நம்ம என்னதான் ஒரு ஏசி காற்றுல இருந்தாலும் வாகனங்களில் போனாலும் வேறு எல்லா சொஃபிஸ்டிகேஷனே அனுபவித்தாலும் நம்ம இயற்கையோட இயைந்தது தான் இந்த உடல். காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் இந்த இயற்கை வாழ்வை வாழ்ந்தது, எளிய வாழ்க்கை வாழ்ந்தது தான் இன்றைக்கும் மனித இனம் ஒரு பெரும் கூட்டமாக, ஒரு முன்னோக்கிய பயணமாக, ஒரு வெற்றி பயணமாக, ஒரு எல்லா தடைகளையும் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ மனிதன் 2000 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எவ்வளவோ சிவிலைசேஷன்ஸ் வந்துமே அவன் எளிய வாழ்க்கைங்கிறது ஆற்றங்கரையில் வாழ்ந்தான். அதே மாதிரி எத்தனையோ காடுகள்லேயும் ஆற்றங்கரைகள்லேயும் நாகரீகங்களை வளர்த்து வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தாலும் அவன் எளிய வாழ்க்கைக்கும் இயற்கை வாழ்க்கைக்கும் மாறாமல் அதிலேயே பயணித்ததுனால தான் மனித இனம் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு, இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் இந்த 100 வருஷத்தில் சொல்லப்போனால் இந்த 50 வருடங்களில் தான் இந்த எளிய வாழ்க்கையும் இயற்கை வாழ்க்கையும் கொஞ்சம் தடம் மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மனிதன் தன்னுடைய மூளையினால், தன்னுடைய மூளை வளர்ச்சியினால் பல விஷயங்களை தனக்கு சாதகமாகவும் தனக்கு கம்ஃபர்ட் ஜோனாகவும் மாற்றிக்கிட்டு இயற்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டீவியேட் ஆகிட்டு தண்ணீர் மாசு, காற்று மாசு, சுற்றுப்புறம் மாசு, எளிய வாழ்க்கைக்குரிய வழி இல்லை. எல்லாமே கிரைண்டர், மிக்சி, ஃப்ரிட்ஜ், ஏசி, வாகனங்கள், தென் என்னென்ன சொஃபிஸ்டிகேஷன் இருக்கோ அத்தனை சொஃபிஸ்டிகேஷனும் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. ஸோ வீட்டு விட்டால் ஆஃபீஸ், ஆஃபீஸை விட்டால் வெஹிக்கிள், வீடு, ஏசி, கம்ஃபர்ட் ஜோன், இதையெல்லாம் தாண்டி மனிதன் வராதனாலேயோ என்னமோ உங்களுக்கு அந்த ஆரோக்கியத்திற்கான வாழ்வு குறைவு ஆயிடுச்சு. நீங்கள் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா உலகம் பூரா அதிகமாகிருக்கு. நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸு, மெடிசன் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட் ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அப்படி ஹையஸ்ட் ப்ராஃபிட்டாகவும் இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் வர்றதுக்கும் என்ன காரணம்னா மனிதன் இயற்கையை விட்டு வெளியே வந்ததும் அதே நேரத்தில் எளிய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்ததும் தான் இதுக்கு காரணம். திரும்ப எளிய வாழ்க்கையும் அதே நேரத்தில் இயற்கையான வாழ்க்கைக்கும் போகும்போது தான் நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இதை ஒரு பழக்க வழக்கமாக வச்சுக்கணுன்னா எவ்வளவு தூரம் வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம மேக்ஸிமம் நடக்கணும். அதுவும் சிம்பிளாக நம்ம வெளி உலகத்துடைய கம்யூனிகேட் பண்ணணும். அது எந்த மாதிரினா நம்ம நல்ல காற்று சுவாசிக்கலாம், வெளியே போய் சுற்றுப்புறத்தில் நல்ல தண்ணீர் கிடைக்கும்போது அருந்தலாம். ஆற்று தண்ணீரோ அது எல்லாமே உங்களுக்கு இப்போ இன்ஃபெக்ஷன்ட்டு அதை சரியான விதத்தில் கிடைச்சா அருந்தலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இயற்கையான காற்று ஓட்டங்களையும் செடிகளையும் மரங்களையும் அனுபவிக்கலாம். அதை நீங்கள்
என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இயற்கையாக விளைந்த பொருட்கள், நம்ம வந்து பர்கர், பிஸா, ஜங்க் ஃபுட்ஸு, சுகர் ஃபுட்ஸு, இது எல்லாம் ஆயில் ஐட்டம் அதிகமாக, பொரிச்ச ஐட்டம் இதெல்லாமே அதிகமானதுனால தான் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான டிசீஸுக்கும் மனிதன் உள்ளாக்கப்படுறான். ஆனால் இயற்கையோடு இயைந்த காய்கறிகள், பழங்கள், இயற்கையாக கிடைக்கக்கூடிய தலைகள், கீரைகள், வெஜிடேஷன்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய உடலை சத்துக்களை ஏற்றி அந்த சத்துக்கள் வந்து உடலின் ஆதாரமாக விளங்குச்சு. அதுதான் நுண் ஊட்டச்சத்துக்களை நமக்கு கொடுத்தது. ஒவ்வொரு உறுப்புக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் இந்த இயற்கை முறை நம்மளை காப்பாற்றுச்சு. அதுதான் அந்த ஆரோக்கிய பயணத்தை 80, 90, 120 வயசு வரைக்கும் கொண்டு போச்சு. ஸோ மனிதன் வந்து அசைஞ்சிட்டே இருந்தான், உடல் அசைந்து கொண்டே இருந்தது. 4 மணிக்கு காலையில் எந்திரிச்சு அவன் வந்து 12 மணி வரைக்கும் காடு கழனியில் பாடுபட்டுட்டு பழைய தண்ணீர், அதாவது முந்தின நாள் ஒரு 6-6:30 மணிக்கு சமையல் செய்து அதைய சாப்பாடு செஞ்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் 12 மணிக்கு குடிப்பாங்க. அப்படி குடிக்கக்கூடிய அந்த பழைய தண்ணீர், அதாவது வந்து புனித நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழைய சோறு வெறும் வெங்காயத்தை கடிச்சிட்டோ இல்லை வெறுமனே சாப்பிடக்கூடிய அந்த தண்ணீர் அத்தனை நியூட்ரிட்டிவ் வேல்யூ, அதாவது அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு இன்றைக்கி அமெரிக்காவில் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பழைய சோறு தான் உலகத்தில் சத்தான உணவு, அது கேன்சரை கூட க்யூர் செய்யக்கூடிய உணவுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு பழைய சோறுக்கு மகத்துவம் இருக்குது. ஏன்னா அதில் நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதிகம். அது நைட்டு வந்து பெர்மெண்டேஷன் ஆகி தண்ணி ஊற்றி வச்சதும் அதில் வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாகி அது வந்து நமக்கு உடலினுடைய செரிமான மண்டலத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு தன்மை அந்த பழைய சோறில் இருக்குது. ஸோ ஏசியை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் முடிந்த வரைக்கும் நம்ம வேலைகளை நாமளே செய்து கொண்டு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன சின்ன வேலைகள், அந்த வேலைகள் எல்லாம் உடல் அசைவுகளுக்காக செய்யலாம். என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் அசைவுகளுக்காக அந்த வேலைகளை செய்யலாம். அதே மாதிரி நம்ம எதெல்லாம் சொஃபஸ்டிகேஷன் இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துட்டு ஒரு எளிமையான ஆடைகளை அணிந்து கொண்டு அதிகமாக நடைப்பயணங்களை ஊக்குவித்து நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் பயன்படுத்தலாம். அது மலைகளில் விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள், கிழங்குகள். இன்றைக்கி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. நம்ம உடலுக்கு அவ்வளவு சக்தியை கொடுக்கக்கூடியது. நம்ம கண்களுக்கு, அப்புறம் நம்ம உடலுக்கு ஓவரால் வந்து செரிமான மண்டலத்துக்கு அவ்வளவு சக்தியையும் அவ்வளவு ஆரோக்கிய நன்மையும் கொடுக்கக்கூடியதுன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பாட்டி தாத்தா வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு அவ்வளவு நல்லதுன்னு கொடுத்தப்ப நம்ம அதோடைய அருமை தெரியாமல் விட்டிருக்கோம். அதுதாங்க வாழ்க்கை என்பதே எவ்வளவு தூரம் நம்ம இயற்கையை நேசிக்கிறோமோ, இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறோமோ, அதே மாதிரி எளிய வாழ்க்கை வாழ்கிறது தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நம்ம ரோட்டில் காரில் போனால் தான் நமக்கு மதிப்பு, 2 வீலரில் போனால் தான் மதிப்பு, நடந்து போனால் கௌரவம் பார்த்துட்டு ஒரு சொஃபஸ்டிகேஷன் பார்த்துட்டு நம்ம போக மாட்டேங்கிறோம். ஏன்? நம்மளுடைய அட்லாஸ்ட் நம்மளுடைய கோல் என்ன? நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்கிறது தான் வாழ்க்கை. போலி வாழ்க்கை இல்லை. வெஹிக்கிளில் போகலினாலும் பக்கத்தில் நடந்து போனால் தப்பில்லை. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு டைம் இருந்தால், அப்புறம் பக்கமாக இருந்தால் நடந்து போகலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு டிஸ்டன்ஸாக இருந்தாலும் ஏதாவது வெஹிக்கிளில் போனால் கூட ஒரு கார் பார்க்கிங்கில் டிஸ்டன்ஸில் நிறுத்திட்டு நடந்து போகலாம். அதே மாதிரி இயற்கையாக என்னென்னலாம் கிடைக்குதோ அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலாம்.
அப்புறம் எங்கெல்லாம் நமக்கு தூய்மையான காற்று கிடைக்குதோ அங்கே நம்ம ஒரு ட்ரிப்பு போகலாம். எங்கெல்லாம் தூய்மையான ஒரு சூரிய ஒளி கிடைக்குதோ அந்த சூரிய ஒளியில் நாமளே நிறுத்தி என்ஜாய் பண்ணலாம். அந்த சூரிய ஒளியில் நம்ம முன்னோர்கள் இருந்ததுனால தான் நம்ம இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இயற்கையான வாழ்க்கையுடைய எத்தனையோ மெமரிஸ், அதோடைய நினைவுகளும் அதோடைய நினைவு பெட்டகங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம கீழடி பற்றி பேசுகிறோம், எவ்வளவோ சிவகலையை பற்றி பேசுகிறோம், எவ்வளவோ அகழ்வாராய்ச்சியில் மண் பாண்டங்களில் எவ்வளவு பேர் எழுதி எவ்வளோ தூரம் ப்ரிசர்வ் பண்ணி நம்ம அகழ்வாராய்ச்சிகள் கிடைக்கக்கூடிய மண் பாண்டங்கள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு எளிய வாழ்க்கை வாழ்ந்தாங்கங்கிற ஒரு எக்ஸாம்பிள். முத்துக்களும் பவளங்களும் அதே மாதிரி மணிகளும் அதே மாதிரி எவ்வளவோ கலன்கள், இயற்கையாக கிடைக்கக்கூடிய கலன்கள், இவை எல்லாமே நம்ம முன்னோர்கள் இயற்கையை விட்டு என்னைக்கு விலகாமல் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த வாழ்க்கை. இன்று நமக்கு வாழக்கூடிய வாழ்க்கை ரசாயனங்கள் நிறைந்தது. எங்கேயும் எல்லா பக்கமே மிஷின்ஸ், போலியான கேஜெட்ஸ், செல்ஃபோன் கேஜெட்ஸ், சொஃபஸ்டிகேஷன்ஸ், வண்டி வாகனங்கள், இவை எல்லாமே மனிதனை ஒரு போலி கௌரவ வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. காரணம், மனிதன் ஒரு சோசியல் விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் என்ன செய்கிறானோ அதையே அடுத்த மனிதனும் பார்த்து அதையே காப்பி பண்ணுறான். இது ஒரு போலி கௌரவத்துக்கு வித்திட்டு விட்டது. அதனால் மனிதன் அந்த எல்லை கோட்டு தாண்டி வர மறுக்கிறான். யாரெல்லாம் அந்த எல்லை கோட்டை தாண்டி எளிய வாழ்க்கையும் இயற்கை வாழ்க்கையும் வாழ்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை முழு பயணத்தையும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறார்கள். எவ்வளவோ பெரியவர்கள் நம்மளை சுற்றி வாழக்கூடியவர்களை நம்ம பார்க்குறோம். திரு நல்லக்கண்ணு அவர்களாகட்டும், திரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களாகட்டும், அதே மாதிரி எத்தனையோ எளிய வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். அந்த எளிய வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்கள் தங்களுடைய 100 வயசு கட்டையும் அதே மாதிரி 80 தாண்டியும் எவ்வளவு அழகாக வாழ்ந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய எளிமை, அதே மாதிரி நேர்மை, அதே மாதிரி அவங்களுடைய இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை. ஸோ நம்ம தலைவர்களாகட்டும், காமராஜர் போன்ற தலைவர்களாகட்டும், அல்லது எத்தனையோ மிகப்பெரிய தலைவர்கள் வாழ்ந்த அவங்களுடைய எளிய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ போலியான ஆடம்பர கௌரவ வாழ்க்கையை விட்டுட்டு இயற்கையை நேசிக்கணும். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழும்போது அதுதான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை 100-120 வயசு வரைக்கும் கொண்டு செலுத்தும். அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இயற்கையான எளிய வாழ்க்கையை நம்ம மன மகிழ்ச்சிக்கும் உடலுடைய வலிமைக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நம்மளை கொண்டு செலுத்தும். இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 63 முடிந்தது. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 64 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.